மக்களாகி எங்களுக்கு, வாக்காளர்களாகி எங்களுக்கு கள் பற்றிய புரிதல் இல்லை. அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கள் பற்றிய புரிதல் இல்லை. அதிகாரிகளுக்கும் புரிதல் இல்லை. ஆக உணவு வேறு, மது வேறு, போதைப்பொருள் வேறு, மூன்றும் வெவ்வேறானவை. போதைப்பொருள் என்று சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அது கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனாவை, போதைக்காளான் போன்றவைகள் தான் போதைப்பொருள். இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எந்த ஒரு மாநிலத்திலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை. 108 நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. டாஸ்மாக் மூலமாக எவ்வளவு அரசாங்கத்துக்கு வருவாய் வருது? 50,000 கோடி. இது முன்கதவு வழியாக வரக்கூடியது. எல்லாத்துக்கும் தெரியுது, உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது. பின்கதவு வழியாக இதே அளவுக்கு 50,000 கோடி வருது வருவாய். அது எங்கே போகுதுன்னா லிக்கர் லாவி கைக்கு போகுது. அவங்க வலுவாக இருக்காங்க, ஆளுமையோடு இருக்காங்க, ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. அவங்க அந்த லிக்கர் லாவி எடை போட்டு விடை கண்டு யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுக்கணும் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் போல் வழங்கி இருக்கின்றது. அங்கே பீகாரில் அந்த அரசு மது விலக்கு நோக்கி இருக்கின்றது, தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தலைக்குனிவு. எங்களை கண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஓடினவர் தான், செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஓடினவர் தான், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களும் ஓடினவங்க தான், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலினும் ஓடினவங்க தான். வர சொல்லுங்க வாரத்துக்கு, வாங்கி சொல்லுங்க 10 கோடி. சவால். அப்புறம் எதுக்கு 7.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கணும்? சரி, கலைஞர் வள்ளுவர் வழியை பின்பற்றினதுனால தான் அதிக நாட்கள் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கார் தமிழ்நாட்டில். காரணம் வள்ளுவர் வழி. அவர் பேர் என்ன? கலைஞர் பேர் என்ன? பெத்தவங்க வச்சு வேறு, பெரியவங்க வச்சு வேறு. என்னங்க சொல்லுங்க? தட்சிணாமூர்த்தி. ஏமா என்னன்னு மாத்திக்கிட்டாரு? கருணா நிதி. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழக அரசியல் அதை பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் கல் இயக்கத்தின் தலைவர் திரு நல்லசாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கின்றேன். இந்திய மக்களுக்கு 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் விடுக்கும் ஒரு செய்தி, சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. விழிப்புணர்வு, பொறுப்புணர்வு மக்களுக்கு, குறிப்பாக வாக்காளர்களுக்கு இருந்தால் நாட்டில் பொற்காலம் மலர்வது உறுதி. அந்த விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் இல்லாமல் போனால் பொறாத காலமே தொடரும். கல் அப்படின்னு ஒன்று, அதாவது அந்த காலத்தில் மதுன்றது இன்று வரை இருக்குது சார். அன்று மது அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணி கல் அப்படி தான் இறக்குவாங்க, மரத்துலேருந்து இறக்கி. ஏன்னா விவசாயிகள் உழைத்துட்டு வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் தேவையானதுக்கோசம் அதை மது அப்படின்னு பேர் சார், கல் அதை அருந்தினாங்க. ஆனால் இன்னைக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் போக சாராயம் அப்படி வந்துச்சு, அப்புறம் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்னு வந்துச்சு, இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் இப்போ நிலைமை பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருந்துச்சு, போதை வஸ்து பொருட்கள். இன்னைக்கு எங்கே இருக்குது, அதாவது குடிச்சிட்டு வந்தால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சா ஆனால் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் யார் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியாது. அதோட நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. ஆனால் இந்த கல் நீங்கள் உங்களை போல ஆட்கள், நீங்கள் குமரி ஆனந்தன் சார் எல்லாருமே ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு காலமாக நீங்கள் கல் இறக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கீங்க. 30 ஆண்டு காலத்துக்கு மேலே போராடி இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு நீதி கிடைக்கல. ஆனால் அதுக்கு மாற்றாக இருக்கக்கூட சமூகத்தை அடுத்த ஜென்ரேஷனை அழிக்கக்கூடிய இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஊடுருவல் அதிகமாயிடுச்சு. அதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது இது நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல சொன்ன கருத்து தான். மக்களாகி எங்களுக்கு, வாக்காளர்களாகி எங்களுக்கு கள் பற்றிய புரிதல் இல்லை. அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கள் பற்றிய புரிதல் இல்லை. அதிகாரிகளுக்கும் புரிதல் இல்லை. ஆக உணவு வேறு, மது வேறு, போதைப்பொருள் வேறு, மூன்றும் வெவ்வேறானவை. போதைப்பொருள் என்று சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனாவை, போதைக்காளான் போன்றவைகள் தான் போதைப்பொருள். சிங்கப்பூரில் என்னுடைய சட்டப்பையில் 6 கிராம் அளவுக்கு அபின் இருந்தால் நான் கைது செய்யப்படுவேன். ஐ ஆம் அண்டர் அரெஸ்ட். ஐ ஆம் liable to be prosecuted.
த burden of proof lies upon the accused side, not the prosecution side. நான் தான் நிரூபிக்கணும் 2 மாதத்துக்குள்ள நிரபராதின்னு. தவறினால் மரண தண்டனை. எதுக்கு? போதைப் பொருளுக்கு. அதே சிங்கப்பூரில் இவன் போதைப் பொருள் பிராந்தி வச்சுருந்த, விஸ்கி வச்சுருந்த, ரம்மு வச்சுருந்த, சாராய் வச்சுருந்தானே சிரின்னு சிரிப்பாங்க. அவைகளெல்லாம் மதுக்கள். போதைப் பொருள் வேறு, மதுக்கள் வேறு. அதே சிங்கப்பூரில் மதுக்களுக்கு கடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. கள் உணவு பட்டியலில் சிங்கப்பூரில் வைக்கப்பட்டிருக்கு, உலக அளவில் வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எந்த ஒரு மாநிலத்திலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை. 108 நாடுகளில் பனைத்தென்னை மரங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார். அடுத்து ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு பாருங்க. உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலேயும் மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை ஒரு மேலு தான் பதிவு பண்ணுறாரு. உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும். ஆக கள்ளுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள், பதிவு செய்பவர்கள் பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். எங்களை கண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஓடினவர் தான், செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஓடினவர் தான், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களும் ஓடினவங்க தான், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஓடினவங்க தான். வர சொல்லுங்க, வாரத்துக்கு வாங்கி சொல்லுங்க 10 கோடி சவால். அப்புறம் எதுக்கு 7.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கணும்? அப்போ கல் ஏன் சார் அதை இங்கே தடையிலே இருக்குது? ஏன் அந்த தடையை நீக்கம் பண்ண? அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு பின்னால் வேறு என்ன இருக்குது காரணங்கள்? பின்னாடி என்ன காரணம்னா, இன்றைக்கி அமைச்சர்கள் பூரா சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. பல அமைச்சர்கள் நீங்கள் சாராயம்ன்றது இந்த ஐஎம்எஃப்எல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்ஸ் புரூவரிஸ் இருக்குது, டிஸ்டிலரி இருக்குது. ஓகே, ரெண்டுமே இருக்குது. நீங்கள் அது எவ்வளோன்னு ஆதாயம்னா, நீங்கள் சாதாரண ஆதாயம் கிடையாது. நாசி கச்சகத்தில் ரூபா நோட்டு அச்சடிக்கிற மாதிரி. நீங்கள் சொன்னால் உண்மைக்கு மாறானதும்பாங்க, நான் சொன்னால் பொய்யும்பாங்க. இந்த தொழிலுக்கு உண்டான மூலப்பொருளை கொடுத்து வந்தவர் அருட்சிலூர் மகாலிங்கம். 5 சர்க்கரை ஆலைக்கு சேர்மனாக இருந்தவர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பத்திரிகை ஓம் சக்தியில் பதிவு பண்ணுறார். காலி பாட்டில் விலை 3 ரூபா, உள்ளே இருக்கக்கூடிய பிராந்தியோனுடைய மதிப்பு 9 ரூபா, அடக்க விலை 12 ரூபா, டாஸ்மாக் கடையில் விற்கிறது 380 ரூபா. எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டு கொள்ளுங்கள். 12 ரூபா பண்டத்தை 380 ரூபாய்க்கு விற்றா. அதனால தான் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் சாராய பானைக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஆளுகின்ற தரப்புக்கு மட்டும் கிடையாது, எதிர்த்தரப்புக்கும் போகுது, கையேந்திடுறாங்க. இப்போது டாஸ்மாக் மூலமாக எவ்வளோ அரசாங்கத்துக்கு வருவாய் வருது? 50,000 கோடி. இது முன்கதவு வழியாக வரக்கூடியது. எல்லாத்துக்கும் தெரியுது, உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது. பின்கதவு வழியாக இதே அளவுக்கு 50,000 கோடி வருது வருவாய். அது எங்கே போகுதுன்னா லிக்கர் லாவி கைக்கு போகுது. அவங்க வலுவாக இருக்காங்க, ஆளுமையோடு இருக்காங்க, ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. அவங்க அந்த லிக்கர் லாபி எடை போட்டு விடை கண்டு யார் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்றாங்க. எல்லோரும் கையேந்திடுறாங்க, ஒரு சில கட்சிகளை தவிர. இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் கையேந்திடுறாங்க. அதனால தான் கள் தடை பற்றி எந்த ஒரு கட்சியும் வாய் திறப்பதில்லை. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அதான் இதுக்கு என்ன காரணம்னா, யார் காரணம்னு நினைக்கிறீங்க? விவசாயிகளாகி நாங்கள் தான் காரணம். நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்றோம். அதனால தான் அனைத்து கட்சிகளும், ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சி எல்லாமே ஓநாய்களாக இருந்து எங்களை வேட்டையாடுகின்றார்கள். இது யார் பணம்? எங்களுடைய பணம். உங்களுக்கு அது தெரியுமா? இப்போ டாஸ்மாக் மாதிரி தயாரிக்கிறாங்கல்ல, மூலப்பொருள் எது? மொலாசஸ் எதுலேருந்து கிடைக்குது? கரும்பு. கரும்பு யார் பயிர் பண்ணுறா? விவசாயி பயிர் பண்ணுறாங்க. பயிர் பண்ண கரும்பு எங்கே கொடுக்குறோம்? சர்க்கரை ஆலை கொடுக்குறோம். சர்க்கரை ஆலை எப்படி பணம் கொடுக்குறாங்க? கரும்பில் இருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு தான் எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. உபப்பொருள் என்னென்ன கிடைக்குது? மொலாசஸ், பக்காஸ், பிரஸ்மெட்டு, இது கொடுக்குறாங்களா? இல்லை. இவற்றிற்கும் உண்டான தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவா அரசுக்கு பரிந்துரை பண்ணுறார். பர்காவா இறந்து பல ஆண்டுகளாச்சு. ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டது, காட்சியில் மாற்றம் இல்லை. இது எங்களுடைய பணம். இன்றைக்கி இலவச மின்சாரத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க தமிழ்நாடு அரசு? 6500 கோடி. அத்தனை பேர்த்துக்கு தெரியுது இது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்கப்பா, அனுபவிக்கிறாங்கப்பா, எங்கள் தலையில் வெடியுதப்பா, நாங்கள் வீடுகளுக்கு தொழிற்சாலைகளுக்கும் இதர நிறுவனங்களுக்கு கூடுதலாக கட்டணம் செலுத்துகிறோமாப்பா, ஐயையோ எங்கள் தலையில் வெடியுது, அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்கல்ல சில பேர். நியாயம்தான், இல்லைன்னு நான் சொல்ல.
இந்த 6500 கோடி பேச வைக்குதல்ல, இந்த இந்த 50,000 கோடி முன்கதவு, 50,000 கோடி பின்கதவு, வருஷம் 1 லட்சம் கோடி அளவுக்கு வருதல்ல வருவாய், 1 லட்சம் கோடி அளவுக்கு வருதல்ல. அந்த வருவாய்க்கு உண்டான மூலப்பொருளை இந்த பாவி மகன் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த பாதிக்கப்பட்ட விவசாய சங்க தலைவர்கள் யாராச்சும் பேசியிருக்காங்களா? இல்லை எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராச்சும் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி வாய் திறந்திருக்காங்களா? வாயில கொழுக்கட்டையா கொட்டாப்பிடியா? யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. அதனால தான் அரசங்க காலத்தில் எங்ககிட்ட கையேந்தி விளைச்சல் 6 லோன் வாங்கிட்டு ஆட்சி பண்ணேன். ஆங்கிலேயன் காலத்தில் நிலவரிதே பிரதான வரி, அதை வச்சு தான் நாட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மறைமுகமாக எங்களை கொள்ளையடிச்சு வள்ளர் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு எங்களை கையேந்தி இல்லாக்கி வச்சுட்டாங்களே இந்த ஆட்சியாளர்கள். 79 ஆண்டுகளா? இது என்ன நியாயம்? எங்களுக்கு எதுக்கு இலவசம், எதுக்கு மானியம், எதுக்கு சலுகை, எதுக்கு கடன், எதுக்கு கடன் தள்ளுபடி, எதுக்கு காப்பீடு, எதுக்கு நிவாரணம், எதுக்கு வருமான வரி விலக்களிப்பு? ஆண்டுதோறும் மத்திய அரசு கொடுக்குறாங்க சிறு குறு விவசாயிகளுக்கு 3 தவணை 2000 2000 2000 மொத்தம் 6000 கொடுக்குறாங்கல்ல. நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா? சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்தி விடுங்கள். எது வேண்டாம் எங்களுக்கு? எதுக்குது? ஈக்குவாலிட்டி பிஃபோரில் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, அரசியல் அமைப்பு சட்டம் 14வது பிரிவு நடைமுறைப்படுத்து. இல்லை உடனே நீ ஆட்சியிலேருந்து இறங்கல. இப்படி ஒட்டுமொத்த விவசாயிகளும் கேட்குற மாதிரி ஒரு நிலம் உருவாயிருந்தா இந்த அநியாயம் அரங்கேறுமா? இல்லையே, அறியாமல் எங்களை ஆண்டுகிட்டு இருக்குது. ஆகவே ஆட்சியாளர்கள் ஓநாய்களாக இருக்காங்க, நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கிறோம். அடுத்தபடியாக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எந்த தொழில் இருக்குதோ இல்லையோ 24 மணி நேரம் நடக்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப். புரியுங்களா? டாஸ்மாக் என்ற ஒயின் ஷாப். அந்த டாஸ்மாகில் வந்து நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை மீறி பிளாக்ல விற்கிறாங்க அப்படின்றது தான் ஒன்று. இந்த மதுவோடைய பாதிப்புனால பலர் குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் அவங்க பாதியாரை மிரட்டுற அளவுக்கு சில இடத்துல வந்து காதலியை ஒருத்தர் காதலிச்சேன் அந்த பொண்ணு குத்து வரல அப்படின்னு சொல்லி வெட்டுறது குத்துறது, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. அது வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை சார், சென்ற ஆட்சியிலும் சரி அஇஅதிமுக ஆட்சியிலும் இருந்திருக்கு, இனிக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மதுவை ஒழிப்பதற்கு எதனா வழி இருக்கா? இருக்குது. ஒழிக்கப்பட வேண்டியது போதைப்பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். இது எங்களுடைய நிலைப்பாடு. 9 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே சாராயத்துக்கு தடை, இறக்குமதி மதுக்களுக்கு தடை, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு மட்டும் விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் பதிவிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. இது பெருமையாக இருக்குல்ல? அங்கும் கள்ள சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் மரணங்களை அது ஊக்குவித்ததாக அமையும் என சொல்லி மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் போல் வழங்கியிருக்கின்றது. அங்கே பீகாரில் அந்த அரசு மது விலக்கை நோக்கி இருக்கின்றது, தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய தலைக்குனிவு. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் சொல்லக்கூடிய தவறுகள் எல்லாம். நான் சொன்னேனே, நம்பிக்கைக்குரிய அடியாட்கள் இருந்தால் அது இல்லை. நீங்கள் பாஜகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி பல பேர் துணைத் தலைவர்கள் இருக்காங்கல்ல, எல்லாருமே எங்கிருந்தோ வந்தவர்கள். ஒவ்வொரு கட்சியிலும் போக்கிடம் இல்லாமல், பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் பிழைப்பு தேடி வந்திருக்கக்கூடிய கூட்டம் தான் அது. அதே வந்து திமுக இருக்கு சார். இப்ப ரகுபதி பாத்தீங்கன்னா, ஜெகத் ரட்சகன், சேகர் பாபு 8 பேர் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 8 அமைச்சர்கள் தரப்பு மாதிரி வந்தவங்க தான். அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆமாம், கொடுக்கணுங்க. அது என்னது? ராமாயணத்தில் ராவணை துரத்தி விட்டுற, ராவணை வந்து விபீஷணனை துரத்தி விட்டுற தம்பியை, எங்கே வர? தரப்பு மாதிரி கட்சி மாதிரி ராமன் பக்கம் வர. அப்படி வந்தவனுக்கு என்ன கொடுக்குறாரு? சொத்துக்களை கொடுக்குறாரு. இலங்கை போருக்கு பின்னாடி அரசாட்சி அவருக்கே கொடுக்குறாரு, தரப்பு மாதிரி வந்தவனுக்கு. ஆக இதிகாச காலத்திலேயே தரப்பு மாதிரி வந்தவங்களுக்கு இருக்கு.
ஆனால் கும்பகர்ணன் தரப்பு மாதிரி வர மறுத்துட்டானே, அவன் மனிதன். நீர்கோலா வாழ்வை நச்சு நெடிது நாள் வளர்த்து பின்றை போர்கோலம் செய்து விட்டார் குயிர்கோடாது அங்கு போகேன் தார்கோல மேனி மைந்தா என் துயர் தவிர்த்தியாயின் கார்கோல மேனியானை கூடிதி கடிதி நின்றான். இந்த மனிதனுடைய வாழ்க்கை நீர்மேல் தோன்றுகின்ற குமிழ் மாதிரி, இது பெருசுன்னு நினச்சி நான் தரப்பு மாதிரி வரமாட்டேன். இவ்வளவு நாள் இந்த உடலுக்கு, பெரிய உடலுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து பெருவாழ்வு அளித்தவன் அண்ணன் ராவணன். என்னுடைய உயிர் போனால் அண்ணன் ராவணனுக்காக போகவே வெளியே அடுத்தவனுக்காக போகாது. சொன்னவ யாரு? 10,000 கூட கள்ள குடிச்ச கும்பகர்ணன். அந்த மாதிரி விசுவாசமான நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் பாஜகவில் இல்லை. குஷ்பை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த அம்மா எத்தனை கட்சி மாறி வந்தாங்க? திமுகவில் இருந்தாங்க. திமுகவிலேருந்து ஏன் துரத்துனாங்க? மணியம்மையாக மாறிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய் துரத்துனாங்க. மற்றுமோர் மணியம்மையாக மாறிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய் துரத்துனாங்க. காங்கிரஸுக்கு வந்தாங்க, அங்கேருந்து பாஜகவுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு மணியம்மையும் நம்ம ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது சார். அது அரசல் புரசலாக பேசப்பட்டதான வழி நாம் பார்த்தா இருக்கிறோம். இல்லை, இருக்கக்கூடிய நிலைமை தான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 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 அம்மாவை பற்றி என்ன சொல்கிறோம் நம்ம மக்கள்? குஷ்பாம்பிகா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் தாமரை மலர்ந்துருங்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி பாஜகவில் தேவையற்ற இலவசங்களை விற்றாங்கல்ல ஒரு காலத்தில், அவங்கள இதே புதுடெல்லியில் மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபான்னு அறிவிக்காமல் இருந்திருந்தா ஆட்சி பிடிச்சிருக்க முடியுமா? கஷ்டம். எல்லாம் அதே மாதிரி தான். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அறிவுக்கு பலதரப்பட்ட வரையறைகளை சொன்னார். சென்ற விடத்தால் செலவிடாதீதுரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. எப்பொருள் யார் யாரால் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு நான் ஆகுவதுண்டோ பிரிதன் நோய் தன்னோய்வல் போற்றாக்கடை. பிறப்பெண்ணும் பேதமென்னெங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவான்மைகடை. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அகுதறி கல்லாதவர். அறிவுநிலெல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல். இப்படி பலதரப்பட்ட குரட்பாக்களில் அறிவு பற்றி சொல்லிட்டு கடைசியில் எங்கே வராரு? எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அட உலகம் எப்படி போகுதோ 10 பேர் எப்படி போகிறாங்களோ நீ பின்னாடி 10-11வது அப்போ ஆற்றுல வெள்ளம் வந்துட்டுது. எதிர்நீச்சல் போட்டால் கரையாற முடியுமா? கைகால் சோர்ந்து போயிடும், ஆறு அடிச்சுக்கிட்டு போயிடும். ஆற்றினுடைய போக்குலேயே மரமட்டை கடைக்கு கரையேறிக்கலாம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் ஆட்சி அமைத்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர். அந்த அடிப்படையில் தான் பாஜக டெல்லியில் ஆட்சி பிடிச்சாங்க. எல்லாம் வள்ளுவர் வழிங்க. சரி, கலைஞர் வள்ளுவர் வழி பின்பற்றினதுனால தான் அதிக நாட்கள் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கார் தமிழ்நாட்டில். காரணம் வள்ளுவர் வழி. அவர் பேர் என்ன? கலைஞர் பேர் என்ன? கருணாநிதி. பெத்தவங்க வச்சு வேறு, பெரியவங்க வச்சு வேறு. என்னங்க சொல்லுங்க? தட்சிணாமூர்த்தி. ஏமா என்னன்னு மாற்றிக்கிட்டாரு? கருணா நிதி, இன்ப நிதி, உதய நிதி, கலா நிதி, தயா நிதி, அறிவு நிதி. அது பேர் மாற்றிக்கிறதுன்றது சிலர் ஒவ்வொரு தட்சிணாமூர்த்தியும் தட்சிணான பணம் தானே சார் தட்சிணாமூர்த்தின்றது. அப்புறம் கருணா நிதின்னு வச்சாரு. மூர்த்தினா பணம் கிடையாது, ஆளுமை, அறிவு. தட்சணா தெற்குன்னு அர்த்தம். சரி சார். அதாவது நீங்கள் கார்ல் மார்க்ஸ் பொது உடைமை தத்துவத்தை மண்ணில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வச்ச பேர் என்ன? கேபிட்டல், மூலதனம். நீங்கள் படித்து பாருங்கள், டாஸ் கேபிட்டல் படித்து பாருங்கள், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ படித்து பாருங்கள், பிரின்சிப்ஸ் ஆஃப் கம்யூனிசம், பாவர்ட்டி ஆஃப் பிலாசபி ஆஃப் பாவர்ட்டி எல்லாம் படித்து பாருங்கள். அது கம்யூனிஸ்ட் தலைவர்களே அந்த மாதிரி பழைய மாதிரி இல்லையே சார். இப்போ மாறிட்டாங்க, உலகில் நடைமுறை வந்துட்டாங்க. கட்சி மாறுறது தப்பு கிடையாது. அதை வள்ளுவரே சொல்கிறாரு, உழைப்பெறிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொள்ளல். ஏதாவது ஒரு காரணம் பொருட்டு ஒத்து வராமல் அடுத்த தரப்பிலிருந்து, மாற்று தரப்பிலிருந்து, அடுத்த கட்சியிலிருந்து தரப்பு மாறி தன்னிடம் வந்தவனுக்கு தக்க மரியாதை கொடுத்து, தக்க சன்மானம் கொடுத்து, தக்க பதவி கொடுத்து தக்க வைத்துக்கொள். அந்த அடிப்படையில் 8 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து வேற எதிரணியில் அவனுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உரிய பதவி கொடுத்தா தான் சொல்லுவேன், இல்லை உனக்கு சொல்லுவானா? ஆகவே கொடுங்கிறார் வள்ளுவர். தரப்பு மாதிரி வந்தவனுக்கு தக்க மரியாதை கொடு, பதவி கொடுங்கிறாரு. இது வள்ளுவர் வழி. வள்ளுவர் வழியில் தான் கொடுத்துருக்காங்க சார். இறுதியான ஒரு கேள்வி,
இந்தியா சுதந்திரம் அடைந்து 28 ஆண்டுகள் 79 வரப்போகுது. 79 வரப்போகுது. 78 ஆண்டு முடிந்தது. இப்படி இருக்க சூழ்நிலை இந்திய மக்கள் அனைவரும் சுதந்திரம் பெற்றிருக்கார்களா? உண்மையா? அவங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பட்டிருக்கா? பொதுமக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பதில் எங்கு தவறு செய்கிறார்கள், அதை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது லா இஸ் அன் ஈவில், லெசர் ஈவில் வில் பி இன்ஹெரிட்டட் as law. சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது. எது குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியதோ அதை சட்டமாக இயற்றப்பட வேண்டும். இது சொன்னது யாருன்னா ஜெர்மி பெந்தாம், த ஃபாதர் ஆஃப் த லா. சட்டத்தினுடைய தந்தை சொல்லக்கூடிய சொன்ன வரையறை. ஆகவே இன்றைக்கு வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நிறையா இருக்குது. லிபரலிசம், டெமோக்ரஸி, டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி, டெமோக்ராட்டிக் சோசியலிசம், பேபியன் சோசியலிசம், கில்ட் சோசியலிசம், சிண்டிகலிசம், மார்க்சிசம், லெனினிசம், மாவோயிசம், ஸ்டாலினிசம், பாசிசம், நாசிசம், பல்வரிசம், இப்படி பலதரப்பட்ட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருந்தாலும் ஜனநாயகத்துக்கு நிகர் ஜனநாயகம்தான். இதுலையாவது நீங்கள் நான் இப்படி பேசுகிறக்கு உரிமை இருக்குது. சர்வாதிகாரத்தில் இருக்குமா? கிடையாது, வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து ஜனநாயகத்துக்கு நிகர் ஜனநாயகம்தான். இதில் சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு, மக்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஊடகம் இல்லையா, மக்களை பயிற்றுவிக்கக்கூடிய நோக்கம் இலக்கு உங்களுதாக இருக்கணும். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் 17 ஆண்டுகள் நடத்தினேன். யாது முறை யாவரும் கேளுன்னு ஒரு திங்களதல் 1990 17 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்னால் நடத்த முடியல. அரசியல் அறிவாண்மை திங்களதல்னு சொல்லி நடத்தினேன். அது மாதிரி நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா ஒரு கோழி மாதிரி இருக்கணும். கோழி காலையில் கூவத்தான் முடியும், அது அதனுடைய கடமை. அதே மாதிரி அவலங்களை நாம் படம் பிடிச்சி காட்டுவோம், எடுத்து சொல்லுவோம். திருந்துறது திருந்தாத போகிறது மக்களுடைய நிலைப்பாடு. கோழி எப்படி கூவுதோ அந்த மாதிரி கூவோம். அதுக்காக குறட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கிறவனை போய் கொத்தி எழுப்ப முடியும்? கொத்தி எழுப்புனா என்ன நடக்கும்? குறவலையை பிடிச்சிடுவேன், அடுத்து கோழி குழம்பு தான் மணக்கு. அது நம்முடைய வேலையும் அல்ல. சொல்லுவோம் அநியாயம் நடக்குது 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 நடக்குதுன்னு. திருந்தட்டும். அதாவது ஒரு முயற்சிக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். ஆண்டவனே களம் இறங்கி செயல்பட்டாலும் இந்த காரியம் நடக்காது. இருந்தாலும் நீங்கள் கடுமையான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த கூரை பிச்சுக்கிட்டு கொட்டா போனாலும் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் கூலி கட்டாயம் கிடைத்தே தீருங்கிறார் வள்ளுவர். அந்த அடிப்படையில் நாம் செய்வோம். இன்றைக்கி என்னமோ உலகத்தில் பறந்துட்டோம், போகும்போது இனத்தை கொண்டுகிட்டு போகிறோம், ஒன்றும் கிடையாது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த இடத்துல இப்போ 6 பேர் இருக்கிறோம், நாளைக்கு யார் இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. உத்தரவாதம் இருக்கா? உறுதி இருக்கா? கண்டிப்பாக. ஆகவே இருக்கின்ற வரை மனசாட்சிப்படி உங்களுக்கு எனக்கு யார் எஜமானர்? ஆட்சியாளர் அல்ல, நம்முடைய மனசாட்சி. மனசாட்சி 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 மனசாட்சி. நன்றி சார். நன்றி 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 நேயர்களே.